श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद्भगवद्गीता 18வது அத்தியாயம் 46வது ஸ்லோகம்। श्रीभगवानुवाच यतः प्रवृत्तिर्भूतानां येन सर्वमिदं ततं स्वकर्मणा तमभ्यर्च्य सिद्धिं विन्दति मानवः। भगवान श्री कृष्णर இந்த அத்தியாயத்திலும் கடந்த வாரம் நம்ம பார்த்த இந்த ஸ்லோகம் வரைக்கும் முக்கியமாக 41வது ஸ்லோகத்திலிருந்து இனிமே வர 49வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் கர்மயோகத்துடைய பிராமுக்கியத்தை மறுபடியும் சொல்லித்தரார். நம்ம கொஞ்சம் இப்படி தள்ளி உட்காருங்க, நான் பார்க்குற மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இப்படியோ அப்படியோ எப்படின்னு சார் என்னன்னு பார்க்குறேன். பதினெட்டாவது அத்தியாயம் பகவத்கீதையுடைய முடிவாக இருக்கிறதுனால பகவான் எல்லா விஷயங்களுமே சம்மரைஸ் பண்ணணும். சுருக்கமாக மறுபடியும் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு அப்புறம்தான் கர்மத்தினாலையும் உபாசனத்தினாலையும் அடைய வேண்டிய 3வது படியான ஞானத்தினை பற்றி கடைசியில் முக்கியமாக சொல்லுவார் 50வது ஸ்லோகத்தில் அப்படி கர்மயோகத்துடைய விஷயம் பேசி பார்க்கும்போது நம்ம அவங்களுடைய ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கர்மத்தினை செஞ்சிட்டே இருக்கிறது எவ்வளவோ நல்லது. அதனால் மனுஷன் சம்சித்திம் லபதே 45வது ஸ்லோகத்திலையும் அப்புறம் இந்த ஸ்லோகத்திலையும் 45வது ஸ்லோகத்தில் 2 வாட்டி, ஒரு வாட்டி சம்சித்திம் இன்னொரு வாட்டி சித்திம். அதே மாதிரி இங்கேயும் கூட சித்திம் அనే வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்கார் பகவான். அது என்னன்னா கர்மயோகத்தினால ஒரு மனிதன் அடைகிற சித்த சுத்தி, இங்கே சித்தின்னு சொன்னான். நாட் த ஃபைனல் கோல் மோட்சம். சித்த சுத்தி வரும், ஞானம் பிராப்திக்கு வேண்டிய அர்ஹத்தை அவனுக்கு வரும். அதுக்கப்புறம் ஞான யோகத்தில் ஈடுபடணும் அந்த மனசு வச்சு. அதுதான் இங்கே சம்சித்திம் சித்திம்னு சொன்னால் புரிஞ்சுக்கணும். 46ல் முக்கியமாக இந்த கர்மயோகம் நல்லா புரிஞ்ச ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பாவத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பகவான் இந்த காணப்படுற திருஷ்ய பிரபஞ்சம் மொத்தம் சர்வ பூதங்கள் எல்லாமே எதில நின்று உருவாகி எதிலோ நிந்தி எதிலோ லயிச்சு போகிறதோ ப்ளஸ் இதெல்லாம் எப்படியெல்லாம் பிரவருத்தி பண்ணுறது, அதோடைய பிரவருத்தி ஸ்வபாவம்னால பிரவருத்தி பண்ணுறதா இல்லையா. காற்று பிரவருத்தி பண்ணுறது, அப்புறம் சூரியனுடைய வெளிச்சம், ஜலம் எல்லாம் அதோடைய ஸ்வபாவத்தின் பிரகடனம் பண்ணுறது. அப்படி 2 அர்த்தம் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, காணப்படுறது பொதுவாக ஜடம்னு சொல்லுவோம். ஜடம் அனாத்மா, திருஷ்யம். யத் திருஷ்யம் தத் மித்யா, அது அனாத்மா ஜடம்னு. ஆனால் அந்த ஜடத்தினை சைத்தன்யம் பண்ணி
இங்கே ஏதோ விவகாரம் நடக்கிறதுக்கு வேண்டிய அந்த உணர்வும் இருக்கு, கான்ஷியஸ்னஸ் இருக்கு. உங்களுக்கு கடந்த வாரம் நான் பேசின விஷயங்களுக்கு ஞாபகம் இருந்த ஒரே சக்தி, அது நீ என்னாவது கூப்பிடும். ஏதோ ஒரு அந்த சக்தி இல்லாமல் இங்கே இவ்வளோ விஷயங்களும் இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இப்படி நடக்கிறது. அதுக்கு நான் இங்கிலீஷில் சம்ஸ்கிருதத்தில் எல்லாம் சொல்லியிருக்கேன். மெட்டீரியல் காசு, எஃபிஷியன்ட் காசு, உபாதான காரணம் நிமித்த காரணமாக இருக்கிற பகவான் இருக்கார், அவர் தான் நடத்துகிறார். அப்படி நீ பாவத்தோடு உன்னுடைய செயல் வேலை இருக்கணும். அதில் ஒரு இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். நான் అనేది இங்கே எதுவுமே இல்லை. அவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் இந்த சரீரம் கூட சமஷ்டிலோ ஒரு பாகம். கடல் ஜலத்தில் எப்படி ஒரு குமிழி ஒரு பாகமாக இருக்கின்றதோ அப்படி தான். அப்போது இங்கே என்ன நடந்துட்டு இருந்தாலும் சரி, இதில் பாகமாக இருக்கிற இந்த சரீரம் மனசு இது கூட அதுக்கு என்ன ஆயிட்டு இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, மொத்தம் ஈஸ்வரனுக்கு சேர்ந்தது. அந்த பாவம் இருந்துச்சுன்னா நானும் உருவாக்கலை, நானும் இதனை கண்ட்ரோல் பண்ணுறதில்லை. அதனால I am not the creator and I am not the controller, but I am only a contributor, caretaker. அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்வதர்மத்தினை பண்ணுறதுனால மனுஷனுக்கு எவ்வளவோ நல்லது நடக்கும். அவன் இந்த லோகத்திலையும் அவனுக்கு மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டியும் வரும், அப்புறம் ஆத்தியாத்மிக வளர்ச்சிக்கும் சித்த சுத்தி ஏற்படும் ஃபைனலாக. அப்போது அர்த்தம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கர்மம் అనేది கண்ட்ரிபியூஷனாக இருக்கணுமே தவிர கண்ட்ரிபியூட் பண்ணுறது. நானும் அதில் ஒத்தாஸ் பண்ணுறேன், அதுக்கு உதவி செய்கிறேன். பகவான் என்னமோ இங்கே ஒரு லா, எல்லா கர்மா அதெல்லாம் வச்சிருக்காரு, தர்மம் வச்சிருக்காரு. அப்படி பாவத்தோடு இருந்து கலெக்ஷனுக்காக கர்மம் பண்ணக்கூடாது. இப்படி சொன்னதான் புரியும். ஆனால் நீ பண்ணும்போது உனக்கு என்ன வரணுமோ எப்படி வரணுமோ அது வரும். ஆனால் உன்னுடைய நோக்கம் மோட்டிவ் கலெக்ஷனுக்காக இருக்கக்கூடாது, என்னுடைய கண்ட்ரிபியூஷன் அనే பாவத்தோடு இருக்கணும். இது வேலைக்கு போகிற ஆண்கள் மட்டுமா அப்படி நினச்சக்கூடாது. வீட்டில் வேலை ஹவுஸ் மேக்கராக இருக்கிற ஸ்திரீகள் கூட, நான் வீட்டுக்கு சமைச்சு செய்கிறது, வீடு பார்த்துக்கிறது, கவனிக்கிறது, இதெல்லாமே பகவானுடைய காரியம். இப்படிப்பட்ட ஒரு கிராண்ட் விஷன் இந்த கர்ம பற்றி, கர்ம யோகமாக இப்படி மாற்றிக்கிறது. அதுதான் பகவான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஸ்வகர்மத்தினால என்ன பூஜிச்சுட்டே, நினச்சிட்டே, தியானிச்சுட்டே, எனக்கு சமர்ப்பிச்சுட்டே தம் அபியர்ச்ச பண்ணிட்டு இருந்தால் மனுஷன் மானவகா விந்ததி சித்திம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு நான் கீதையில் சொன்ன சில ஸ்லோகத்தினையும் ஞாபகப்படுத்தியிருக்கேன். அப்புறம் உபனிஷத்தில் கூட தைத்திரியத்தில் யதோ இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி ஏன பிரயந்த்யபிஷம்பிஷந்தீதி தத்விக்ஞாய. இதே தான் நான் சொன்னது அங்கே. ஓகே, அர்த்தம் புரியலன்னு பரவாயில்ல. யாரில்லன்னு இந்த ஜீவராசி எல்லாம் வந்துச்சோ அப்படின்னு சொல்லி, ஸோ அங்கே கூட நமக்கு பல இடத்துல அதே விஷயம் ரெஃபரன்ஸ் இருக்குது. அடுத்ததாக இன்னைக்கு இப்போ 47 ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத்
स्वभावनियतं कर्म कुर्वन्नाप्नोति किल्बिषम्. இங்கே ஒரு முக்கியமான வேறு பாயிண்ட் விஷயத்தை பகவான் கொண்டு வரார். நீ செய்கிற ஸ்வதர்மம் ஸ்வபாவத்துக்கு சேர்ந்தது. அது நீ ரொம்ப சிறப்பாக செய்யலைன்னாலும் பரவாயில்ல, அதில் கூட ஏதாவது குறைகள் இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்வதர்ம விகுண அப்படி అని சேர்த்துக்கணும். அங்கே இல்லை நமக்கு புரியறதுக்கு. அப்படி இருந்தால் கூட அனர்த்தம். நிறைய வாட்டி ஸ்வதர்மம் ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்வதர்மம் செய்கிறதுல சில கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் கூட நீ என்ன பண்ணணும், அதில் இருக்கிறது பெட்டர். நீ அதில் சில குறைகள் இருந்தால் கூட நீ அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியலன்னா இருந்தால் கூட, விகுணகான ரெண்டு அர்த்தமாக எடுத்துக்கணும். அது நீ ரொம்ப பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணல, இல்லை அதில் கூட ஏதோ தோஷங்கள் இருக்கிற மாதிரி காணப்படும். அதனால அது செய்கிறதுதான் உனக்கு நல்லது. அர்ஜுனா, பரதர்மத்தினை அனுஷ்டிக்கக்கூடாது. பரதர்மத்துக்கு போய் நீ ஈடுபடுறதுக்கு பதில் உன்னுடைய தர்மத்தில் கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் அந்த ஸ்வதர்மம் ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும்போது கொஞ்சம் சம்பளம் கம்மி வந்தாலும் பரவாயில்ல. அதுதான். அதனால் இது சொல்லிட்டேன் முதல்ல. நிறைய பேர் இப்போது எனக்கு பிடிக்கல, ஆனால் என்ன சொல்கிறேன், அம்மா அப்பா போக சொல்கிறாங்க, அங்கே சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும்டா, இப்போ சம்பாதிச்சுக்கலன்னு எப்படிடா? கொஞ்சம் பி ப்ராக்டிக்கல். அது இப்படி மாடர்னாக யூஸ் பண்ணுற வார்த்தை. பி ப்ராக்டிக்கல் மேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? அதர்மமாயிருன்னு அர்த்தம். அது சொல்லாமல் இப்படி சொல்கிறது. அதனால அது தவறுன்னு சொல்கிறார். ஏன்னா அது பகவான் அப்போ சொல்கிறதில்ல. இப்போ கூட பார்த்தா அப்படி போவான் நிறைய பேர். இப்போ இந்த காலத்தில் பிடிக்காத இடத்துக்கு பிடிக்காத வேலைக்கு போவான். வேறு வழியில் ஏதோ பை சோ மெனி அதர் இது. ஆனால் அவனுக்கு உள்ள பிடிக்கலை. அப்போ பாருங்க, அப்படி பிடிக்காத ஒரு வேலை எவ்வளோ நாள் செய்ய முடியும்? ஒரு வேலை இங்கே வேறு வழியில் சம்பளத்துக்காக செய்யணும்னு சொன்னால் அவனுக்கு டிப்ரெஷனு டென்ஷனு கண்டிப்பாக வரும். என்ன, உள்ள சந்தோஷம் இல்லை, செய்கிற வேலைன்னு சந்தோஷமாக செய்ய முடியல. அப்போது கேஸ்ட்ராயில் ஃபேஸ் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இப்படி ஆயிடுத்தே, இப்படி என்னுடைய பிடிக்கலை. அப்போ பாருங்க, சாட்டர்டே ஹாஃப் டேவோ ஹாலிடேவோ செல்லுவான் ஆஃபீஸுக்கு. அது வரும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பான். ஏன்னா நான் இஷ்டத்துக்கு எனக்கு வெளியில் அங்கங்கே போய் சுற்றி எதுவும் சாப்பிட்டுட்டு அப்படி இருப்பேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் பாருங்க, மண்டே சிக்னஸ் வரும். இது அப்படியே இருக்குது. ஒரு மண்டே சிக்னஸ். 2 நாள் லீவு கொடுத்து, இப்போ இவ்வளோ நாள் லீவு கொடுத்து குழந்தைகளுக்கு மறுபடியும் ஸ்கூலுக்கு வான்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்க. கஷ்டம். அழும். இவன் அப்படி தான் மறுபடியும் கிளம்ப வேண்டியதாயிடுச்சே அனுப்புவான். அதனால பரதர்மம் பரதர்மத்துக்கு மேலே அதை அனுஷ்டிக்கிறதுக்கு பதிலாக ஸ்வதர்மமே ஸ்ரேயஸ். அர்ஜுனா, அதனால் நம்ம அந்த வேலையில் ஈடுபடுறவனே அவனுக்கு விடணும். அவனாக கேட்டால் ஏதாவது சந்தேகமாக நம்ம கூட அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் அவ்வளவுதான் பெரியவங்களாவோ ஃப்ரெண்டாவோ சொல்லணும். தவிர நீ முடிவு பண்ணப்பா, உனக்கு என்ன பிடிக்கிறதோ அது பண்ண. அதுதான் என்ன. அப்புறம் அவனுக்கு பிடிச்சது போது அவனை அவ்வளோ ப்ளேம் பண்ண முடியாது யாருமே. இது ரொம்பவே இந்த காலத்தில் நடக்கிறது. ஒரு குரூப் என்ன குரூப் செலக்ட் பண்ணணும், அவன் என்ன வேலைக்கு போகணும், என்ன நினைக்கிறான், அவனுக்கு நினைக்கிற மாதிரி அவனை பாவனை அவனுக்கு என்ன இருக்குன்றவனு. ஒரு வயசு வரும்போது 10th 11th 12th வரும்போது தெரியாத என்ன. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது.
அப்பப்போ அவனை ஏதாவது கேட்டால் மட்டும் சஜஷன் கொடுத்துடணும், யோசிக்கோன்னு சொல்லணும் தவிர. அதனால இதுக்கு சங்கராச்சாரியர் பாஷ்யத்தில் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. விஷம் கூடி இருக்கிற தேள், பாம்பு இல்லைன்னா ஏதாவது பூச்சி, அந்த விஷம் அந்த பூச்சிக்கு ஏதாவது பாதிக்குமா? அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாருங்க. அதனால உன்னோட சுபாவம் அது. ஓகே, பாம்பு எல்லாரும் புஷ்ஷன் அடிக்கும், தேள் குத்தும், அது சுபாவம் அது. ஆனால் அதோடைய விஷயம் அது உள்ளே இருக்கு, அதுக்கு ஏதாவது பாதிக்கிறதா? உன்னோட சுபாவ தர்மத்தை நீ அதே மாதிரி பண்ண ஒன்று பாதிக்காது. இது புரிஞ்சுக்கோ. அதனால அது இப்போ இந்த மாடர்ன் சொசைட்டியில் எல்லாரும் பட்டணத்துக்கு போகணும், அர்பன், எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும். அப்புறம் என்ன ஆகிடும், இன்னொரு தொழில் யார் பண்ணுவான்? 4 தர்மங்களை பிரித்து 4 மனுஷர்கள் 4 பக்கம் பண்ணிட்டு இருந்தால் தானே. அப்போது ஜாப்பு ஸ்கேர்சிட்டி வரும், திருப்தி இருக்காது, எல்லோரும் ஒரே பக்கம் ஓடி அதேன்னு சொல்லிட்டு அங்கே க்ரௌட் ஆகிடும், அப்புறம் சேச்சுரேஷன் வரும், அங்கே ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ அப்படி தான் வந்துட்டுருக்கு இல்லையா? அதனால் எல்லாரும் பட்டணத்தில் இருக்க வேண்டியதில்லை, இருக்கிறவங்க எல்லோரும் கிராமத்துக்கு போகணும் இல்லை. அதனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆட்சி கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் வோக்கல் ஃபார் லோக்கல், அவங்க அங்கங்கே தொழில்கள் பார்த்துக்கணும். எல்லாரும் கவர்மெண்ட் ஜாபுக்குன்னு சொல்லி அப்படியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. இன்னொன்று, உனக்கு தெரியல அப்படி எப்படி பண்ணுறது, சில பேர் எனக்கு தெரியல எதில் போகணுன்னே எனக்கு தெரியல அப்படியெல்லாம் சில பேர் இருப்பாங்க, சந்திக்தமாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, உன்னுடைய ஃபேமிலியில் என்ன வருது அது பண்ணும். தாத்தா அப்பா என்ன பண்ணியிருக்காரோ, சில தொழில்கள் இருக்கு இல்லையா, படிப்பு கூட இருக்கும், மோஸ்ட்லி அது பண்ணுறதில்லை இப்போது. அதனால தான் நிறைய அந்த ஃபேமிலி ட்ரெடிஷ்னல் தொழில்கள் எல்லாம் விட்டுட்டு போகிறது. அஃப்கோர்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகிட்டு இருந்தால் கூட மறப்போ அவங்க இருக்கிற இடத்துல அந்தந்த இடத்துல அவங்கள திருப்தியோடு இருந்து வாழணும். அதுக்கு வேண்டியது யோசிக்கணும். அதுதான் சங்கரர் கொடுக்குற எக்ஸாம்பிள். அப்புறம் இதுதான் ஸ்வபாவ நியதம் கர்மா. அதான் இப்படி ஸ்வபாவத்துக்கு தகுந்த அவனுடைய நியத்த கர்மா. ஸ்வபாவம்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோடய சுபாவம் திருடிட்டு தான் நான் வாழறது சம்பாதிச்சுக்கிறது, அதனால் நான் அதிலே ஈடுபட்டுட்டுமா சார்? அப்படி கேட்கக்கூடாது. இந்த 4 வர்ணங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் தர்மம் இருக்கு. தர்மம் అనేది எல்லாருக்கும் தெரியணும். அதனால் அதர்மமாக இருக்கிறவனுக்கு இதெல்லாம் பேசினா அவனுக்கு என்ன புரியும்? கேட்பானா? அசல் அவனுக்கு இதில் நம்பிக்கை இருக்குன்னு. அவனுடைய ஒரே அதர்மமாக தான் இருக்கிறது. அதனால நியத்தம் கர்மன்றார் பகவான். நியத்தம்னா ப்ரிஸ்கிரைப்டு, ஆனால் ஸ்வபாவத்துக்கு அது சூட்டபுளாக இருக்கான்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போது உதாரணத்துக்கு பிராமண குலத்தில் பிறந்தான், வர்ண பிராமணன். அப்போது அங்கே ஸ்வபாவம் வியாபாரம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க, தப்பு ஒன்றும் இல்லை. வர்ணத்தா நீ பிராமணராக இருந்தால் குணத்தா நீ க்ஷத்ரியன்தான் இருந்துக்கோ, அது தப்பு சொல்லலை. ஆனால் நான் அதர்மமாக இருப்பேன்னு சொன்னால் தப்பு. இந்த 4 வர்ணங்களுக்குள்ளே நீ எந்த வேலை செஞ்சாலும் அது ஈஸ்வரார்ப்பண புத்தி, அது இருக்கக்கூடாது. சூத்ரனு கூட அது சொல்லி தரணும். இது லேபர் கம்யூனிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட அது தெரியணும். அந்த அளவுக்கு இந்த விஷயத்தினை சொல்லி கொடுக்கணும், தெரியணும்னு சொல்லி தான். அவன் பெரிய படிக்க வேண்டியதில்லை. இந்த பேச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னதான் படிக்கணும்? புஸ்தகம் இல்லாமல் புரியாது என்ன? புரியுமே. ஆனால் பொதுவாக என்ன ஆயிடுதுன்னா, அவங்க தமோ குணத்தில் நிறைய பேர், அதனால குணங்களும் சேர்த்து பேச வேண்டியதாகிடுது. தமோ குணத்தில் இருக்கிறதுனால
எப்படியோ சம்பாதிச்சுக்கணும், திருப்தி இல்லை, இன்னும் நிறைய வேணுமனி அது அவனு கூட அந்த வேலை பகவத் காரியமாக பண்ணணும். அவனுக்கு எவ்வளோ வரும் அவ்வளோ வரும். அவனை குடிக்கணும், நான் சீட்டு விளையாடணும், அப்புறம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நீ சேர்த்து வச்சுக்க முடியாது, ஃபேமிலின்னு பார்த்துக்க முடியாது, எல்லாத்துக்கும் டிபெண்ட்டாகவே இருப்பேன். இல்லைன்னா லேபர் வேலை பண்ணுறவங்களுக்கு கூட இப்போ எல்லாம் நல்லாவே எல்லாருக்கும் எப்படி சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஒரு பக்கம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் கூட அவங்களுக்கு கூட அப்படி தான் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த துராச்சாரம் இருக்க பாருங்கோ, அதுதான் மனுஷனுக்கு அடுத்தது, பேட் ஹேபிட்ஸ், தேவையில்லாதது. அப்போ அங்கே பகவானும் பக்தி அந்த ஏதாவது இருந்த கொஞ்சம் அந்த எலிமெண்ட்டு அவன் வருவான். ஸோ அதனால் ஸ்வபாவநியதம் கர்மா அப்படி பண்ணும்போது பிரயோஜனம் என்னமோ தெரியுமா? ஆல்ரெடி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாரு, குர்வன்னபி ந ஆப்னோதி கில்பிஷம், அவனுக்கு பாப்பமே வராதாமா. இதை இப்போ சொன்னானே, பிராமண குலத்தில் பிறந்தாய், வியாபாரம் பண்ணுறேன், ஆனால் வியாபாரம் பண்ணுற இடத்துல அங்கேயும் கர்மயோகமாக நினச்சி பண்ணும், தர்மமாகவே இரு, பாபம் வராது. இது தெரிஞ்ச இப்போ அப்படியெல்லாம் மக்கள் இப்படி பண்ணுறாங்க. தெரிஞ்சோ தெரியலையோ, இல்லைன்னா பணத்துக்கு ஆசைக்கோ, இல்லைன்னா அவன் சொபாவம் பண்ணிட்டோம், தப்பு ஒன்றும் கிடையாது. 4 வகைய மக்களும் இந்த பகவானுடைய டோட்டல் இந்த கிரியேஷனில் இருக்கிற சிஸ்டம் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது முதல் நாள்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? 4 வகையான சக்தி, சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி, அப்புறம் விஸ்வகர்மா தொழில். அதுக்கு வேணுமுன்னா இன்னொரு அம்பாள் பேர் கூட சேர்த்துக்கணும், நிறைய இருக்குல்ல. அதனால கில்பிஷம்னா பாபம், ஒரு டிஃபெக்ட்டு ஒன்றும் உனக்கு வராது. இங்கே சித்தம் நல்ல சாந்தமாக இருப்பேன், திருப்தியோடு இருப்பேன், மனசு சுத்தமாக இருக்கும். உனக்கு கிரமமாக உன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஞான பிராப்திக்கு வேண்டிய இந்த அவகாசம் வரும். இந்த சத் சங்கமாவது, குரு கிடைக்கிறது, சாஸ்திரம் கேட்கறது உனக்கு வரும். வரலைன்னா கூட அடுத்த ஜென்மத்தில் இன்னும் நல்ல இடத்துல நல்ல விதமாக பிறந்து அங்கே நின்று இன்னும் முன்னு போவேன், பின்னாடி போக மாட்டேன். அதோகத்தி வராது, ஊர்வகத்தி வரும். அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தில் பகவான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸ்வர்க்கம் வரும் உனக்கு, இப்போ இறந்து போனான் இதில். அது எப்படி தாத்தானேன்னு குருன்னு கொலை பண்ண ஸ்வர்க்கம் வருமானு வருமன்னாரு. அது எப்படி அனுப்பி கேட்கக்கூடாது, பகவத்கீதை முடிய போகிறது. இப்போ வேணுமன்னா அது திரும்ப அங்கே கர்மயோகம் அதெல்லாம் ரிப்பீட் பண்ணிக்கணும். சரி, வேறு இடத்துல பகவான் வந்து இதே விஷயத்தினு 3வது அதே கர்மயோகம் அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு. ஸ்ரேயான் ஸ்வதர்ம, அது இங்கே சொல்லியிருக்கேன், ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா. பாருங்கள், எக்ஸாக்ட்லி இது ரிப்பிட்டேஷன் இந்த எல்லாமே. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாபவ. பயம் டெரிபிள், பரதர்மத்துக்கு போகாது. ஒரு சின்ன கதை உதாரணம் சொன்னால் தெரிஞ்சது தான். அந்த வண்ணார் வீட்டில் அவர் தினந்தோறும் நிறைய துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கடுதன் வச்சுருக்காரு. அப்புறம் அவர் வேலைக்கு அதெல்லாம் போனால் அப்புறம் வீட்டு பூட்டிட்டு பாரியா எல்லோரும் போவாங்க, அந்த தொழில்னா எல்லோரும் போவாங்க. வீட்டுன்னு பார்த்துக்கும்போது ஒரு நாயின்னு வளர்த்துறாரு. ஒரு நாள் ராத்திரி சமயத்தில் திருடன் வந்துட்டான். திருடன் வந்தால் அன்றைக்கி என்ன ஆயிடுச்சோ தெரியல, நாய்க்கு உடம்பு சரியில்லையோ என்னமோ, இல்லைன்னு நிறைய சாப்பிட்டுச்சோ, இல்லைன்னா ஏதாவது குடிச்சதோ தெரியல, அது கத்தலை, உஷாராக இருக்கணும் இல்லை நாய். நைட் டைம் கழுதை பார்த்துட்டே இருக்கு, இது நிந்தே தூங்கும். அது எப்படி சவுண்ட் வந்து அப்படி காது இப்படி ஆட்டிகிட்டே இருக்கும் இல்லையா.
அது நாய் என்ன கத்த மாட்டேங்குது, அவன் யாரும் திருடன் வந்தால் ஏதோ தேடுறான், அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு நிலையை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நாய் எவ்வளோ நேரம் கூட எழுந்திருக்க மாட்டேங்குது, கத்த மாட்டேன். சரின்னு சொல்லிட்டு அப்படி கடுத ஒரே ஒரு கத்த ஆரம்பிச்சது. நல்ல தூக்கத்தில் இருக்கிற வண்ணார் வந்துச்சு பாருங்க கோபம், பெரிய தடியான ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து அடின்னு அடிச்சுக்கிட்டார். இதுதான் பரதர்மம். நல்லா புரிஞ்சுதா? இப்போ இன்னும் கூட ஏதாவது அப்படி இருந்தால் திங்க் பண்ணுங்க. அது இங்கே அடி கொடுத்துமா அது தெரியல சார்ன்னு சொல்லக்கூடாது. யூ ஆர் கோயிங் ஸ்பிரிச்சுவலி டவுன் ஃபால். அது அடுத்த ஜென்மம் అనేది இருந்து இங்கே ஞானவடியிலேருந்து அடுத்த ஜென்மம் இருந்தால் அப்போ அங்கே தெரியும். அந்த மாதிரி எது செஞ்சது தான் இப்போது நம்ம அப்பப்போ வாங்குகிற அடி எல்லாமே கூட. சரியா? அதனால் எங்கே காணுமே தெரியல. இந்த லா ஆஃப் கர்மா இதெல்லாம் அப்படி கண்ணுக்கு தெரியறதில்லைப்பா. நிறைய அதிருஷ்டமாகவே இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு. சாஸ்திரம் சொல்கிறது பகவான் சொல்கிறாரு, நம்பணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொல்லி அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அசல் ஒரு வேளை எதுவுமே செய்யாமல் யாரும் சும்மா இருக்க முடியாது இல்லையா? அந்த பாயிண்ட் இப்போ ஒரு ஸ்லோகத்தில் வரும். அது அப்போ ஞாபகப்படுத்துகிற கீதையில் சொன்னது. எந்த வேலையும் செய்யாமல் யாரும் சும்மா இருக்க முடியாது இந்த உயிர் சரீரம் இருக்கிற வரைக்கும். சரி, அடுத்தது 48 வந்து சஹஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி ந த்யஜேத் சர்வாரம்பா ஹி தோஷேண धूमेनाग्निरिवावृताः धूमेनाग्निरिवा. ஹே கௌந்தேயா, அர்ஜுனா, நான் இப்போ சொன்ன மாதிரி ஸ்வதர்மம் ஸ்வபாவ கர்ம சதோஷமபி, அதில் தோஷம் அந்த அபி வார்த்தை இங்கே யூஸ் பண்ணார், அங்கே யூஸ் பண்ணல. சதோஷம் இருந்தால் கூட அதில் டிஃபெக்ட், தோஷம் என்ன டிஃபெக்ட் இருந்தால் கூட நத்யஜேத் மறுபடியும் சொல்கிறார் இன்னொரு வாட்டி. ஆனால் எதுக்கு சொல்கிறாரு மறுபடியும் சொன்னதுன்னா ஒரு பாயிண்ட் சொல்லணும். அதுக்காக ஏன் நான் இதை பற்றி பேசுகிறேன் உனக்கு தெரியுமா? இந்த காரணத்தினால. ஸோ நத்யஜேத் ஏன் காரணம்னா சகஜம் கர்மஹி சர்வாரம்பாக ஆவருத்தாக தோஷேன. இங்கே பாரு, உண்மையை சொல்லணும்னா எல்லா கர்மத்துலேயும் தோஷம் இருக்கு. கர்மன்னாவே தோஷம் இருக்குது. வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. கர்மன்னாவே தோஷம் இருக்குது. அதனால் பிராமண கர்மத்தில் தோஷமே இல்லைன்னு சொல்ல முடியாது. க்ஷத்ரியன் வந்து கொலை பண்ணணும் நாட்டுக்காக, அவர் ராஜ்யத்துக்காக இல்லையா? இப்போ அது தோஷத்தோடு கூடிதான் இருக்கு. அப்படி பார்த்தா எல்லா கர்ம அவங்க செய்கிறதுல எல்லாத்துலேயும் ஏன் கர்ம வந்து திரிகுணாத்மிகம், 3 குணங்களுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு அழுக்கு மாதிரி தோஷம் இருந்து தான் ஆகும். பர்சன்டேஜ் மேபி டிஃபரெண்ட்டாக இருக்கலாம். அதனால் எப்போ பிரகிருதிக்கு அடிப்படையாக குணங்களுக்கு அடிப்படையாக இந்த கர்மா ஸ்வபாவம் குணம் தானே. அப்போ எந்த சுபாவத்தில் 100% இது பூர்ணம்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பூர்ணத்துவம் பூர்ண நிலையன்னா நீ குணாதீதன் ஆகணும். அதுதான் விஷயம். இப்போ வரப்போகிறார் ஸ்லோலி கொஞ்சம். இதே தான் உத்தவ கீதையிலோ இப்போ 21வது அத்தியாயம் ஆரம்பிச்சிட்டார். அதில் கூட இப்படி தான் அந்த குணாதீத நிர்குணன்னு பேசுகிறார். குணங்கள் கூட குணங்கள் பேசிக்கிட்டே இருந்து நமக்கு ஆல்ரெடி அது ஒரு அத்தியாயமாகவே நம்ம படித்தோம். எது 14வது அத்தியாயம். ஓகே, குணத்ரய விபாக யோகத்தில் என்ன முடிவு? 3 குணங்களை தாண்டிப்போ. அது எப்படி போகிறது? அதுதான் விஷயம் வருது. ஞானம் வரும்போது அது தாண்டிடுவேன்.
அதனால் இந்த கர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், முக்கியத்துவம் இல்லை, அது ஒன்று தொடவே தொடாது అని அந்த ஞானம் வரணும். சரி, அதனால் தோஷம் இல்லாத கர்மே இல்லை என்றார். அப்படி இருக்கும்போது சகஜம் இங்கே இந்த இம்பார்ட்டன்ட் டியூட்டியாக இருந்தாலும் சுவாவத்துக்கு இருந்தால் கூட சர்வ ஆரம்பாகன்னா எல்லா கர்மங்களும் ஒரு டிஃபெக்ட் தோஷத்தோட கூடித ஆவருத்தாக இருக்கு எல்லாத்துலேயும். அதனால சொல்கிறேன், அதனால ஸ்வதர்மம் செய்கிறது பெட்டரு. அதுக்காக தான் நான் சொன்னேன், அதில் தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல, இது மச் 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 பெட்டர் தேன் பரதர்மா. ஓகே, அப்போ என்ன ஸ்வதர்மத்தில் டிஃபெக்ட் இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. அதுதானே நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா குணங்களிலும் டிஃபெக்ட் இருக்கு, எல்லா கர்மத்திலும் டிஃபெக்ட் இருக்கு. அதனால தான் வேதாந்தம் ஞானம் இந்த கர்ம குணங்கள் பிரகிருத்திலிருந்து நீ வெளியே வரணும். வெளியே வருதுன்னு என்ன, அப்படி இப்படியாவது போகிறது. இப்போது பகவத் அர்ப்பணம் பண்ணணும், ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணணும்னு சொல்கிறோம். கர்மா இது என்ன ஒரு பூவா கொண்டு இப்போ அங்கே சுவாமிக்கு கொடுக்குற மாதிரி நான் கர்மனை எல்லாத்தையும் பகவானுக்கு கொடுத்துட்டேன். அப்படி ஏதாவது பார்ப்பீங்களே கண்ணுனால? அவருக்கு பாயசம் வைக்கலாம், கொண்டு நைவேத்தியத்துக்கு பூ கொடுக்கலாம், பழம் வைக்கலாம். கர்மத்தினு கர்ம பலத்தினு தியாகம் பண்ணும் பகவானுக்கு கூடன்னு அது என்ன சார்? எப்படி சார்? பாவத்தில் இருக்கணும், பாஹ்யமாக பண்ணுறது இல்லை. அது பாவத்துக்கு சம்பந்தப்பட்டதுனால அந்த பாவத்திலேயே அங்கே ஞானம் అనేది ஏற்பட்டுச்சுன்னா, உன்னோட ஸ்வரூப ஞானம் ஏற்பட்டுச்சுன்னா நீ கர்ம மொத்தத்தினை தாண்டி போயிடுவேன். அந்த கர்மத்தினை தாண்டி போடுறது என்னன்னு சொல்லுவார் அடுத்த ஸ்லோகத்தில். இப்போ இங்கே ஒரு கடைசியில் ஒரு உதாரணம் கொடுக்குறார் இந்த ஸ்லோகத்தில். என்னன்னா, இது எப்படின்னு சொன்னால், ஒரு அக்னி இருக்குன்னு சொன்னால் அங்கே புகை இருக்கும். கர்மான்னு சொன்னால் புகை எப்படி ஒரு புகை అనేది அந்த ஸ்மோக் అనేది புகை ஒரு இதுதானே, அது வெளிச்சத்தின் அவ்வளோ தெரிய வைக்காது, கொஞ்சம் மறக்கும், ஜாஸ்தி வரும், கண் எரியும், எல்லாம் ஆகிடும், மூக்கு கூட எரியும் புகை. அப்படி தான் இந்த கர்மங்கள் எல்லாமே கூட அந்த புகை எப்படி அக்னினி மூடி வைக்கிறதோ தோஷம் అనేది இதில் எல்லாத்துலையும் இருக்குங்க. அந்த எக்ஸாம்பிள் ஒரு தோஷம் மாதிரி. ஸோ தூமேன அக்னி இவ ஆவருத்தாக, எப்படி போக அக்னின்னு ஆவரிச்சிட்டு இருக்கிறது அந்த மாதிரி அன்னு சொன்னார். அதனால் அப்படி சொல்லி இப்போ அடுத்த 59வது ஸ்லோகத்தில் 49 இங்கே தான் நம்ம இந்த ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, கீதையில் சொன்னேன். நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய அகர்மகிருத். ஒரு க்ஷணம் கூட யாரு எந்த வேலையும் நான் சும்மா இருக்கிறேன்னு, சும்மா இருக்கிறது கூட ஒரு வேலை தான். ஏன்னா மனசு சும்மா இருக்க, மனசு சும்மா இருக்க அசாத்தியம் அது. அதனால அது பாட்டுக்கு அது இருக்கட்டும். அப்படி இருந்தால் கூட என்ன தெரிஞ்சுக்கணும், அது கூட கீதையில் பகவான் சொன்னார். எல்லாம் 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயம். பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசः. இந்த குணங்கள் இந்த கர்மங்களோட பிரகிருதி பண்ணுறது. நான் பிரகிருதிக்கு சேர்ந்தவன் இல்லை. என்னோட உடம்பு பிரகிருதிக்கு சேர்ந்தது, என்னோட மனம்பு பிரகிருதி சேர்ந்தது. நானும் பூர்ண புருஷன் ஆத்மா. பிரகிருதே கிரியமானானி குணை சர்வாணி கர்மாணி சர்வசः. ஆனால் இது புரிஞ்சுக்காம, கிளாஸுக்கு கேட்காம, பகவத்கீதை கேட்காம, அகங்கார விமூடாத்மா. பகவத்கீதை கேட்காதவங்க எல்லாரும், சாஸ்திரத்துக்கு காது கொடுக்காதவங்க, குருவினி ஆசிரிக்காதவங்க எல்லாரும் பரம முட்டாள்கள். அதனால் விமூடாத்மா விசேஷேன மூடக, ஸ்பெஷல் ஃபூல்ஸ். விமூடாத்மா
எப்படி எப்படிப்பட்ட அகங்கார விமூடாத்மா. நான் பண்ணுறேன் அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. ஐ ஆம் த டூயர், ஐ ஆம் த சீக்கர், ஐ ஆம் த எர்னர். நான் தான் எர்ன் பண்ணேன், நான் தான் சேர்த்துட்டு, நான் தான் கட்டிட்டு, இல்லை நானே இந்த உடம்புக்கு அவனை சேர்த்துக்கிறான். தவறு. அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. ஆனால் அதே இடத்துல அப்படியே அங்கே சொல்லும்போது, ஆனால் ஞானி பகவத்கீதை கேட்டவன், சாஸ்திரம் கேட்டவன், ஞான மார்க்கத்தில் நடக்கிற ஆரம்பித்தவனை நைவ கிஞ்சித் கரோமீதி, நானும் எதுவுமே பண்ணல, நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யே தத்துவவித். டிஃபரன்ஸ், கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்களா? அங்கே தான் பஷ்யன் சுண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சனன் அதெல்லாம் வரும் அந்த ஸ்லோகத்தில். சரி, இதெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்னா, இதெல்லாம் ரிப்பீட் பண்ணணும், பகவத்கீதை படிச்சுக்கணும். டைம் பத்தாது, ஆக்சுவலி டைம் பத்தாது. அப்புறம் படிக்கிறோம். இப்போது 49வது ஸ்லோகம். இங்கே பகவான் சங்கரர் ஒரு பாயிண்ட் எழுதுறாரு. அவர் ஒரு ஸ்லோகத்துக்கு நடுவில் லிங்க் என்ன, எதுக்கு அப்படின்னு ஒரு அவதாரிக்கானே இருக்கும் பாஷ்யத்தில் பார்த்தா. இங்கே அடுத்த இதுக்கு போகும்போது இப்போது அடுத்த இதிலும் பகவான் கம்ப்ளீட்டிங் தி கர்மயோகா. அந்த கர்மயோகம் ஒழுங்காக செஞ்சவனுக்கு சித்திம் அன்னாரு. அந்த சித்திம் అనేది ஆக்சுவலாக எப்போ பரிபூர்ணமாகி பூர்ணமாகும் என்ன எதிரான ஆத்ம ஜானம் இல்லாதவனுக்கு கர்மங்களே விட முடியாதவன். ஆத்ம ஜானம் ஏற்படலைன்னா கர்மங்களே கர்மத்தோடு இருக்கிற பந்தம் இருக்கே அనే பாவத்தினை அவனை விட முடியாது. அதனால கர்மத்தியாகம் அசம்பவத்தினால இவனுக்கு பரதர்மம் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்வதர்மமாவது பண்ணும். ஞானம் அப்புறம் வரும். எதுக்கு இந்த பாயிண்ட்னா, எதுக்கு இப்படி பகவான் சொன்னார் பரதர்மத்துக்கு போகக்கூடாது, ஸ்வதர்மம் ஸ்ரேயம்னு சொன்னால் சங்கரர் சொல்கிறார். ஏன்னா அவனுக்கு இன்னும் ஞான பிராப்தி ஆகலை, ஞானத்துக்கு இன்னும் தகுதி வரல. வந்துச்சுன்னா போயிடும் அப்படியே. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஸ்வதர்மம் எப்படி இருந்தால் கூட அது பண்ணுறதுன்னு அதுக்காக தான் இப்படி சொல்கிறார் கிருஷ்ணர். ஆனால் இப்போ நான் சம்மார் ரெடி, நம்மள மாதிரி ஞானத்துக்கு ரெடி, ஞானம் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு ரெடி, ஏறிட்டோம். நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க, போய் சேர்ந்தாச்ச கூட. 49வது ஸ்லோகம். அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா விகத ஸ்ப்ருஹः நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதிகச்சதி. கர்மபந்தம், கர்மத்துடைய பலம் நமக்கு ஒட்டுக்காமல் வராமல் இனிமேல் அந்த கர்மம் எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை, அதுக்கு பேர் நைஷ்கர்மிய சித்தி. இந்த வார்த்தை ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடு, சிறந்த டெக்னிக்கல் வேர்டு. பகவான் சங்கரருடைய முக்கியமான சிஷ்யரான சுரேஸ்வராச்சாரியர் ஒரு பிரௌட பிரகரண கிரந்தமே எழுதி வச்சிருக்கார் இது பற்றி. நைஷ்கர்மிய சித்தி அந்த புஸ்தகம் பேரே. அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் குறைஞ்ச ஒரு 15 வருஷமாவது இங்கே இந்த மாதிரி சத்சங்கம் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போவே நமக்கு பகவான் ஒரு ரஃப்பாக அதோடைய ஐடியான்னு நம்ம பார்க்குறோம். ஏன் சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு
எப்படி கௌடபாதர் இப்போ மாண்டூக்கியத்தில் ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு ஒரு அத்தியாயமாக எழுதுறாரு. தயவு செஞ்சு இப்போது பகவானே சொல்ல போகிறாரு, நான் இப்போ சொல்கிறேன். கீதா கிளாஸுக்கு மட்டும் வந்தால் போதும், அது மட்டும் கேட்டால் போதும். லலிதா சாஸ்திரம் கிளாஸுக்கு வரணுமா என்ன? அது என்னமோ அம்பாள் பக்தி இல்லைன்னா ஏதோ அப்போ உபனிஷத்து உத்தவ கீதான்னு எல்லாம் மாஸ்டர் என்னமோ ஞாபகப்படுத்துகிறாரு. அவர் வாட்டி அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பார். நிறையா வாட்டி இங்கே தானே பக்கத்தில் தானே அங்கே வரக்கூடாதுன்னு கூட சொல்லிட்டாரு. நம்ம யாரும் போகலன்னா கூட சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்போ திரும்பி நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் நிஜமாக இந்த ஞானம் எனக்கு வேணும், ஞான நிஷ்டை ஏற்படணும், அது எவ்வளோ என்ன சிரமமானாலும் சரின்னு உங்களுக்கு அந்த ஆவல் இருந்துச்சுன்னா, பசி இருந்துச்சுன்னா, ஓகே, நீங்கள் கண்டிப்பாக ஆல்மோஸ்ட்டு 6 நாள் 6 விஷயங்கள்னு பேசுகிறோமா, உங்களுக்கு மூச்சு வாங்கிறது கூட டைம் இல்லாத அளவுக்கு விஷயத்தினே சொல்லிகிட்ருக்கேன். நானே ஒருத்தரே சொல்லிகிட்ருக்கேன். வேறு ஏன்னா ஒரே இடத்துக்கிட்ட ஒருத்தர்கிட்டருந்து கேட்குறது தான் நல்லது. முதல் 15 வருஷம் சாஸ்திர அத்தியனம் பல இடத்துல கேட்கக்கூடாது. யூடியூப்பில் தானே அதையும் கேட்குற, கொஞ்சம் இதையும் கேட்குற, இவர் சொல்கிறது வேதாந்தம் தானே, அவர் சொல்கிறது வேதாந்தம் தானே. நான் சொல்கிறேன் இன்னும் கூட கொஞ்சம் மாஸ்டருடைய குரு தானே, சுவாமிஜி தானே, நான் அதையும் கேட்குறேன். ஸ்ட்ரிக்டாக சொல்லணும்னா உங்களுக்கு எங்கே தான் டைம் இருக்குது, எதுக்கு கேட்கணும்? ஆர் யூ லிசனிங்? இந்த 6 வாரங்கள் 6 மணி நேரம் விஷயம் நீங்கள் தபஸ் பண்ணணும், தலைகீழ புரிஞ்சுக்கணும்னா. பட் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா ரொம்ப லைட்டாக அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு என்ன மைண்டுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக வேதாந்தம்னு அவர் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. அப்போது அவர் பேசுகிறதுக்கு அவர் என்ன சுவாமிஜி மட்டும் இல்லை, வேறு யாராவது கூட. ஆனால் நம்ம மனசு அப்படி சொல்லி ஏமாற்றும், அப்படி ஏமாந்து போகக்கூடாது இந்த படிக்கிறவங்கன்னு ஆசையோடு சொல்கிறேன். இப்படி சொல்கிறதில் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறீங்க, ஏதோ நான் சொல்கிறது கேட்குறேன். அவர் சொல்கிறது என்ன சொல்கிறதுக்கு எங்களுக்கு 2 பேரில் கன்ஃபியூஷன் இல்லை, ஆனால் உனக்கு கன்ஃபியூஷன் வரும், கேரண்டி. அதனால இன்றைக்கி மறுபடியும் இப்படி ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. தொடர்ந்து அநேக வருடங்கள் ஒரே ஆச்சாரியர்கிட்ட உயிரோடு இருந்து நேராக சொல்லி கொடுக்குற ஆச்சாரியர்கிட்ட வேதாந்த சிரவணத்தின்னு சிஸ்டமேட்டிக், இங்கிலீஷில் சொன்னால் இது நல்லா இருக்கும் சென்டென்ஸு, for a lengthy period of time consistently from a competent alive teacher you must learn the Vedanta Shastra Adhyayanam. எல்லாமே வந்துச்சு அதில் for a lengthy period of time. But unfortunately பொதுவாக நம்ம மனசு ஏமாற்றும். இப்போ நீங்கள் 4 வருஷம் 5 வருஷமாக ஆகிடுதுன்னா அதனால நான் ஸ்ட்ரிக்டாக இல்லை, ஜஸ்ட் சொல்கிறேன். நான் சொல்லலைன்னு யார் சொல்லுவாங்க? நீங்கள் எல்லோரும் நல்ல விதமாக படித்து புரிஞ்சுக்கிட்டு தானே, ஏதோ வேக அப்படி ஆஷாமாஷியாக படிக்கிறது பற்றி இல்லையே. அதனால் ரொம்ப இதாக வேண்டாம், டோன்ட் பிகம் அஃபென்ஸ். நான் வர முடியல, பட் திங்க் பண்ணி அப்புறம் என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன், சரி அட்லீஸ்ட் கேட்குறானா, அங்கே போக முடியல, எவ்வளோ தூரம் இருக்குது, வேறு ஊரை என்ன, எவ்வளோ செலவு பண்ணணும்? எல்லோரும் ஓரளவுக்கு ஏதோ வயசாகி முடிச்சுட்டு ஒரு செட்டில் ஆனவங்கள தான். ஏன் ஆட்டோக்கோ டாக்ஸிக்கோ செலவு பண்ணிட்டு போக முடியாதா? இல்லை சொல்கிறேன், உனக்கு ஞானம் வேணும்னு சொன்னால், பட் அதே அளவுக்கு ஸ்ரத்தையோடு சரி வர முடியல, குடும்பமில் விஷயங்கள் ஏதோ இருக்கலாம். பட் கேரண்டி இன்னொரு விஷயம் கூட, நேராக கேட்கும்போது கேட்ட அளவுக்கு ஸ்ரத்தையாக யூடியூப் போட்டு நீங்கள் கேட்க மாட்டீங்க, அன்லெஸ் யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி கேஸ். ஓகே, அது எப்போ திரும்பி கேட்குறது சிடியோ யூடியூப்னா, if you are a sincere student and repeating the
மனனம் படித்தது மனனம் பண்ணுறதுக்காக நான் திரும்பி உட்காரேன். எங்கே சார் டைம் இருக்கேன்? அதுதான் மாதிரி பாரு, யாருக்கு டைம் இருக்கும் யாருக்கு இல்லை எனக்கு தெரியாது. யூ ரியலி மீன் பிஸ்னஸ் அபவுட் இட். என்ன வரப்போகிற இப்போ டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் சொல்லணும்னு தோணிச்சு. நான் பாட்டுக்கு நான் மாண்டூக்கியம் உத்தவகீதா அப்படின்னு சொல்லி அது ஏதோ உபனிஷத்து லெவல் அது அப்படி இருந்தால் கூட நான் கேட்பேன், திரும்பி வாய்ப்பு கிடைக்குமா? ஒரே டீச்சர் அநேக வருஷம், நான் சத்தியம் ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டு இருக்கேன், ஒரே டீச்சர் கிட்ட ஆச்சாரியர் கிட்ட நிறைய வருஷம் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயம் கேட்கறதுக்கோ படிச்சுக்கிறதுக்கோ வாய்ப்பு கிடைக்கிறதுனேது ரொம்ப ரொம்ப கஷ்டம். திரும்பி அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வரணும்னா நீ அநேக ஜென்மங்களை தலைகீழ தபஸ் பண்ணணும். ஹூ நோஸ் தட்? இப்போ நான் இன்னும் எவ்வளோ நாள் சொல்லித்தர முடியும், எப்படி இருக்கும் என்னன்னு சொல்ல முடிகிற வரைக்கும் தானே சொல்ல முடியும். இங்கூட லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, சரீரத்துக்கு எல்லாத்துக்கும் கூட அதை கவனிச்சுக்கணும். அதனால் ஆச்சாரியர் டீச்சர் அவைலபிளாக இருக்கும்போது நமக்கு அந்த டீச்சர் என்ன ஆச்சாரியருக்கு அது டீச்சர் என்ன வார்த்தை உபயோகித்து ஏதோ நினச்சிக்கோங்க. இந்த வித்யை என்ன, இதோடைய முக்கியத்துவம் என்ன అనేది இனிமையாவது ஆல்ரெடி புரிஞ்சிச்சுன்னா ஓகே. ஸோ அதனால் இதெல்லாம் ஏன் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். யூ திங்க் அபவுட் இட், நீங்களே யோசிக்கணும். ஆயிரம் 110 இருக்கும், யூடியூப்பில் இருக்கும், நெட்டில் இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் நான் சொன்ன பாயிண்ட் வேறு. அது கிடைக்குமா? அது தெரியலன்னா கை விட்டு போயிடும், போனதுக்கப்புறம் திரும்பி வராது. அதனால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சொல்லணும்னு தோணிச்சு, சொல்லிட்டேன். இப்போது இந்த 49வது ஸ்லோகத்தில் பகவான் நைஷ்கர்மிய சித்தி அనే வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு. கர்ம ரஹிதமாகிறது. அந்த நைஷ்கர்ம சித்தன் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். ஒரு பதமாக எடுத்துக்கிறோம். முதல்ல இதுக்கு அவதாரிக்க சங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, கர்மயோகத்தினால அடைஞ்ச சித்தி பிராக்கெட்டில் சித்த சுத்தி, பியூரிட்டி ஆஃப் த மைண்ட், அப்புறம் ஞானயோக்கியத்தை அடைஞ்சு அதுதான் ஞானயோக்கியத்தைன்னு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஞான மார்க்கத்தில் பயணம் பண்ணி ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி 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 அந்த சித்தி, எந்த சித்தி? கர்மயோகத்தினால் ஏற்பட்ட சித்த சுத்தி அనే சித்தி நைஷ்கர்ம சித்திக்கு கொண்டு போகும். அதான் பகவான் சொல்கிறாருங்க. ஆனால் இப்போ நான் பேசின இந்த பேச்சு பகவான் 50ல் தெளிவுபடுத்துவார். ஆனால் சங்கரர் இங்கே அவதாரிக்க எழுதுறார். ஏன்னா இப்போ பகவான் உடனே ஸ்டார்டட் கிவிங் ஓகே அந்த நைஷ்கர்ம சித்திக்கு மோட்சம் అని வச்சுக்கோங்க ஒரு பக்கம், அதோட அர்த்தம் ஜீவன் முக்தின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன எப்படி எந்த விதமாக தயாராகணும் அப்படின்னா மறுபடியும் சாதனா விஷயங்களே சொல்ல ஆரம்பிக்கிறார். ஞான யோக சாதனா. அந்த ஞான யோக சாதனைக்கு பகவான் இங்கே சந்நியாசேனான்னு வார்த்தை கொடுக்குறாரு. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் கம் 1 by 1 வேர்டு பார்க்கலாம். ஜீதாத்மா நம்பர் 1ன்னு போட்டுக்கோங்க. ஜீதாத்மா அப்படின்னா இந்த ஆத்மான்னா ஆத்மனை ஜெயிக்கிறது கிடையாது. அவன் மனசு மேலே அவனுக்கு நல்ல கண்ட்ரோல், மனசு வசத்தில் இருக்கிறது பேர் ஜிதாத்மா. ஓகே, இந்த ஜிதாத்மா வேர்டு பகவான் 6வது அத்தியாயத்தில் வேறு இடத்துல கூட எல்லாம் ஜிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः பல இடத்துல ஜிதாத்மா.
ஜிதாத்மா விகதபிஹி அதில் சொல்லுவார். இங்கே ஜிதாத்மா அந்தக்கரணம் நல்ல, என்னுடைய உள்ளம் மனசு புத்தி நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஓகே, ஸோ பிரசாந்தாத்மா விகதபிஹி பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா. இப்போ இனிமேல் சொல்ல போகிற நிறைய பாயிண்ட்ஸுக்கு 6வது அத்தியாயம் மூலம் என்ன தியான யோகம்னு அங்கே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு. அதில் வந்து எடுத்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கெல்லாம் வரும். சரியா? ஜிதாத்மா அடுத்தது வந்து அசக்த புத்திஹி. அசக்த புத்திஹி அப்படின்னா யாருடைய மனசு புத்தின்னு மனசு வச்சுக்கோங்க, எதுலேயும் விவகாரத்திலோ லோக விஷயங்களுக்குள்ளேயே மாட்டுக்கலை. லோகத்தில் இருக்கிறான், ஆனால் விவகாரம் பண்ணுற மாதிரி இருக்கான். அவனுக்கு ஞான யோகத்தினால அப்புறம் கர்மயோகத்தினால வந்த அந்த நிஷ்டை, ஞான யோகத்துக்கு சிரவணம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனை வந்து எதுலேயும் அட்டாச்மெண்ட் வச்சுக்கல. இந்த அட்டாச்மெண்ட் என்னது கூட வெளியில் தெரியறது எப்படியோ உள்ள மனசு எப்படி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி வெளியில் கொஞ்சம் தெரியும். ஒருத்தனுக்கு ஒன்றும் ஈடுபாடு இருக்குது, அட்டாச்மெண்ட் இருக்குன்னா தெரியாது. என்ன கரெக்டாக சாயங்காலம் 6 மணிக்கு போய் அங்கே நிற்கிறான்னு தான் தெரியாது, தெரியும். ஆனால் அப்போ அதையும் கூட உள்ள மனசுடைய நிலை அசக்த புத்தி. ஜிதாத்மனால தான் இவனுக்கு அந்த அசக்த புத்தி. ஆசக்தி இல்லை. ஏன் ஆசக்தின்னா எதில் அப்போ விருப்பமே இல்லையா, எல்லாம் வெறுக்கிறான்னா டிப்ரெஷ்டா, கான் கேஸா, இல்லை லூஸ் கேஸா? இதெல்லாம் கிடையாது. யூ வில் பி வெரி ஹாப்பி, ஆக்டிவ், டைனமிக், தெரியும் என்ன பண்ணணும் எங்கே வேணும். ஆனால் உள்ள எதிலையும் ஒட்டுக்கலை. தாமரை இலை மேலே இருக்கிற தண்ணி சுட்டுமா மாதிரி. அசக்த புத்தி சர்வத்திர. அப்போ அதுக்கு நம்ம தெரிஞ்சு எல்லாத்திலும் நின்று சார் கொஞ்சம் சிலது பேர் மட்டும் எனக்கு ஆசக்தி இருக்கு. நீங்கள் வேறு அதெல்லாம் சொல்லுங்கள், ஏதாவது அது விட்டுடுங்க இது விட்டுடுங்க, டிவி பார்க்காது ஏதாவதுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோ அதெல்லாம்னா. ஏன்னா எங்கள் பையனு மேலே மட்டும், எங்கள் பொண்ணு மேலே மட்டும், அந்த பேரனு மேலே மட்டும் எனக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் சார். அவங்க கூட என்னை விட்டு இருக்க மாட்டாங்க, என்னை பக்கத்தில் படுத்துக்குவாங்க. சரி, அன்பு வேறு, அட்டாச்மெண்ட் வேறு. அந்த இதில் நம்ம மாட்டிக்கிட்டோமா, பந்தப்பட்டோமா? நிறைய பேருக்கு சாதனா கேம்புக்கு வர மாட்டாங்க, கிளாஸுக்கு வர மாட்டாங்கன்னா கூட இதோ சின்ன சின்ன இதெல்லாம் கூட பேத்தி பேரனு வீட்டுக்கு காவலி, மருமகள் பையனை எங்கோ போயிட்டான், அப்போ நான் வீட்டுக்கு காவலி இருக்கணும். எவ்வளோ நாளைக்கு இப்படி இதில் மாட்டிக்கிட்டு நீ எப்போ தான் சாஸ்திரம் படிக்க போகிற? காது கண்ணு காலு எல்லாம் கொஞ்சம் வேலை பண்ணும்போது படிச்சுக்கணுமா வேண்டாமா? எப்படிப்பட்ட ஸ்ரத்தை இருக்கணும்? அதுதான் ஸ்ரத்தா ஸ்ரத்தா ஸ்ரத்தானே எத்தனையோ வாட்டி சொல்லி 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 இன்றைக்கி கொஞ்சம் திரும்பி சூடு ஏறுற மாதிரி கொஞ்சம் வேறு சொல்லி. ஏன்னா 18வது அத்தியாயம் முடியும் இல்லையே, கொஞ்சம் நாள் இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு பாட்டுக்கு அவர் என்னமோ ஸ்டார்ட் பண்ணிக்குவார், தெரியல. அப்போ எத்தனை பேர் வருவாங்க, என்ன ஆகுமோ? யார் வந்தான்னு வரலன்னு அந்த சுவாமி கூட நான் பேசுவேன், எனக்கு முடிகிற வரைக்கும் வந்து பேசுவேன். புரிஞ்சுக்கணும். சர்வத்திரன்றார். அப்படின்னா அதுக்கு நம்ம நைஸ் கொட்டேஷன் ஃப்ரம் புருதாரண்யகம். அண்ட் இது முன்னாடி சொன்ன மாதிரி புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா புத்திர தாராதிஷு என்றார் பாஷ்யத்தில். குழந்தைகள், பாரியா, பர்த்தா எல்லாரும் இருக்கட்டும், எல்லாரும் பகவத் ஸ்வரூபந்தான். பட் ஐ எம் நாட் பந்திக்கப்படலை இவங்களால. எமோஷ்னலாக இவங்களுக்கு அட்டாச்மெண்ட் இல்லை. அவங்க இல்லைன்னு என்ன வாழ்க்கை என்ன ஆகிடுமோ? ஏய், நான் வந்த வேலை பார்வையன்னு, நீ வந்தது இதுக்கு ஞானமடி, அதுக்கு முயற்சி பண்ணும். இவங்க யாரும் ஞானம் கொடுக்க மாட்டான். அவங்க எல்லாரும் இருக்கிற பணம் சொத்து எல்லாம் எடுத்துக்குவாங்க, செய்ய வரைக்கும் வேலை வாங்கிடுவாங்க நம்ம கேட்டால். இதுதான் லோகம். இப்படி போய் வீட்டில் சொல்லாதுங்க, தேவையில்லாத திட்டு அடி வாங்குவீங்க. பட் சத்தியம் இதுதான், உணரணும். சர்வத்திர
அப்புறம் விகத ஸ்பிருஹ மூணாவது வார்த்தை. ஜிதாத்மா ஒன்று, அசக்த புத்தி 2, விகத ஸ்பிருஹ. இங்கே ஸ்பிருஹன்னு அர்த்தம் திருஷ்ணா, டிசைர்ஸ், தேவையில்லாத அவசரமில்லாத ஏதோ ஒரு ஆசை. ஆசை சின்ன சின்ன ஆசை, முத்து அது சின்னதோ பெருசோ என்னமோ ஆசை. ஆசை இங்கே அப்படிப்பட்ட விகதா திருஷ்ணா. திருஷ்ணா அர்த்தம் இங்கே ஸ்பிருஹன்னா. திருஷ்ணன்னா டிசைர், ஆசை. அதுக்கு என்ன அப்போது சங்கரர் நல்லா எழுதுறாரு. தேக ஜீவித போகேஷு எஸ் திஜஹ சஹ. இந்த நல்ல சுகங்கள் அனுபவிக்கணும், நிறைய வெரைட்டி வேணும், நிறைய ஈடுபடணும், அப்படி இது வாங்கணும், அது வாங்கணும், அது சேர்த்துக்கணும், பொசிஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸு, இது எல்லாத்தினால எனக்கு சுகம் வருதுன்னு நினைக்கிறவனும். ஸோ தேகத்துக்கு சம்மந்தப்பட்ட இந்திரியங்களுக்கு சம்மந்தப்பட்ட போகங்கள் மினிமம் எவ்வளவு அங்கே வரைக்கும் தான் மினிமம் சொன்னால் தேக யாத்திரா. தேகம் ஞானம் நிஷ்ட நைஷ்கர்ம சித்தி நிஷ்டை அடையிறதுக்கு இந்த சரீரம் நிற்க வைக்கணும். மோட்சம் ஞானம் அடையிறதுக்கு இந்த சரீரம் இருக்கணும். அது அடையிற வரைக்கும் காப்பாற்றிக்கணும் இல்லையா? அதுக்கு வேண்ட அளவுக்கு சாப்பிட்டுட்டு, அதுக்கு வேண்ட அளவுக்கு தூங்கி ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுதான் இருக்கணுமா? அப்படி இருந்தால் அது சந்நியாசி நிலை மாதிரி தான். அதனால விகத ஸ்பிருஹ. அப்போது என்ன ஆகும் தெரியுமா? அவனை அதிகச்சதி பரமாம் நைஷ்கர்மிய சித்தியம். 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முதல்ல கொடுத்தாரு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ இவனுக்கு ஞான யோகத்தில் ஈடுபடுவான். சிரவணம் மனனம். ஞான யோகம் சிரவணம் புரியலையா? மறுபடியும் போட்டி கேட்கணும், வரணும், கிளாஸுக்கு வரணும். வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் டீச்சருக்கு கூட சொல்லி தர முடியும். இவ்வளோ 10 உபனிஷத்து, பகவத்கீதா, பாகவதம் எல்லாம் சொல்லணும்னா எங்கே டைம் இருக்கும்? சொன்னதே சொல்லிகிட்டே இருக்க மாட்டோம். அதனால அதிகச்சதி பராம், த டாப் மோஸ்ட் உன்னத பாரமார்த்திகமான நைஷ்கர்மிய சித்திம். இந்த பதம் உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில்டு அப்புறம் போக போக புரியும். இப்போதைக்கு முக்தி, மோக்ஷம், கர்ம பந்த ரஹிதம். கர்மே இல்லை எனக்கு. அது ஏதாவது பண்ணிட்டு இருந்தால் கூட அது எதுவுமே எனக்கு ஒட்டுக்கல, என்னை பந்திக்காது. அப்படிப்பட்ட சித்தி. ஆக்ஷன்லெஸ்னஸ், நைஷ்கர்மிய சித்தி. அப்புறம் கடைசியில் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. நான் இது முன்னாடி சொல்லியிருக்கணும். 4வதா சந்நியாசேன. அங்கே சேர்த்துக்கிட்டால் நல்லது. 3 விகத ஸ்பிருஹ, அப்புறம் சந்நியாசேன அதிகச்சதி. சந்நியாசேனன்னு அர்த்தம் இல்லைங்க. சங்கரர் ரொம்ப ஈஸியாக எல்லாம் தியாகம் பண்ணி சந்நியாசம் எடுத்துக்கணும்னு சொல்லிவிடுவார். அவருக்கு பிடிக்கும் சந்நியாசம். அதனால் பயந்து போகக்கூடாது. நாங்கள் அது கொஞ்சம் நான் இல்லை, சங்கரரே பாஷ்யத்தில் எழுதுறாரு. அவர் சன்னியாசியாக இருந்தால் கூட இது அப்புறம் எல்லோரும் படித்து இப்படி யாராவது சொல்லிக் கொடுத்தா எல்லோரும் பயந்து போயிடுவாங்க. அப்புறம் யாரும் படிக்க மாட்டாங்க கீதானே. அவரே எழுதுறாரு. என்னன்னா ஞான யோகேனா, இன்னும் கரெக்ட் டெஃபினிஷன் சம்யக் தர்ஷனேனா. சந்நியாசேன சம்யக் தர்ஷனம், த ப்ராப்பர் விஷன். நல்ல விதமாக சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய முயற்சி பண்ணணும். அதுக்காக கேட்குறேன். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணுறது பேர் சந்நியாசேனா. டோன்ட் எஃப்ரைட். ஓகே, காவி கலர் பற்றி ஞான யோகேன்னு கூட வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போதான் சம்யக் தர்ஷனேன கரெக்ட் ஐடென்டிட்டி. சம்யக் தர்ஷனம்னா நான் யார், நான் புருஷன் நான் என்ன, பிரகிருதி என்ன, அந்த விவரணம் என்ன, விசாரணை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன நான் பிரகிருத்தோட கூட இருந்துகிட்டே என்ன நான் தனியாக நான் புரிஞ்சுக்கணும். எங்கே தனியாக பிரித்து தூக்கி போட முடியாத. ஓகே, இங்கே தான் பகவான் கீதையில் மறுபடியும் 5வது அத்தியாயத்தில் சர்வ கர்மாணி மனசா, இப்போ சொன்ன விஷயத்துக்கு அங்கே சப்போர்ட். சந்நியாஸ்தே சுகம் வசி. யார் மனசில் இருந்து இப்படி சர்வ கர்மங்கள்னு இது எனக்கு
என்ன செய்கிறனோ எல்லாம் அதுக்கு தான் பகவான் ஈஸ்வரன். இது ஈஸ்வரனுக்கு சம்பந்தம். நானுன்னு யாரும் பண்ணல. இங்கே சர்வ கர்மாணி மனசா சந்நியசிய, மனசில் இருந்து வெளியில் விட்டுட்டான்னு இல்லை, மனசில் என்ன இருக்கு, அவனுக்கு தான் சுகம் அவனோட வசமில் இருக்கும். அப்புறம் நவத்வாரே புரே தேஹி, இந்த நவத்வாரங்கள் இருக்கிற 9 ரந்திரங்கள் இருக்கிற இந்த சரீரமனே புறத்தில் தங்கிட்டு இருக்கிற தேஹி நைவ குருவன்ன காரையன்ன, அவர் என்னுமே பண்ணலை, எதுவுமே பண்ண வைக்கலை. ஈஸ் சிவனேன்னு இருக்க சைத்தன்யம் ஆத்மா. இதெல்லாம் படித்து முடித்தோம் எப்போ. பட் இப்போது என்னமோ நம்ம நிறைய கான்டெம்ப்ளேட் பண்ண வேண்டியிருக்கு. கான்டெம்ப்ளேட்டிவ் மைண்ட் வேணும். அந்த கான்டெம்ப்ளேட்டிவ் மைண்டுன்னு நான் தியானத்தில் உட்காருவே ஓம் ஓம் சொல்கிறேன், அப்படி இல்லை. வேதாந்திக் கான்டெம்ப்ளேஷன் பேர் நிதித்தியாசனம். அது வேணும். அதை பற்றி கூட பேசுவோம் சந்தர்ப்பம் இப்போ வரும்போது. இன்னைக்கு இவ்வளவு ஆயிடுச்சா? ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப கிளியர். இப்போ பகவான் 50 கூட ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 50லேருந்து இப்போது ஆக்சுவல் அந்த ஞான நைஷ்கர்மிய சித்தி சந்நியாசம் இதெல்லாம் சேர்ந்து இதில் இருக்கு. நவ் த ஃபைனல் ட்ராக். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் யூ ஆர் கிராஸ்ட் எவ்ரிதிங் அண்ட் த லாஸ்ட் பேரியர் லைக் ஆர் த ட்ராவலிங் ப்ரோக்ராம், த ரூட். படிக்கிறோம் 50வது ஸ்லோகம். சித்திம் பிராப்தோ யதா பிரம்மா ததாப்னோதி நிபோத மே சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யா பரா. அந்த நைஷ்கர்மிய சித்தியன்னு சொன்னார் பகவான். அது கிரமமாக அடைய முடியும். ஏன்னா ஞான மார்க்கத்தில் பயணம் பண்ணணுமே. இப்போ தான் சில விஷயம் என்ன புரிஞ்சது, இப்போ தான் கொஞ்சம் ஸ்ரத்தையோடு கேட்குறோம் 5 வருஷத்துக்கு அப்புறம். அதில் இன்றைக்கி தான் சார் என்னமோ கொஞ்சம் தோணுது. அப்படி ஆகும் நிறைய வாட்டி. 10 வருஷம் படித்ததுக்கப்புறம் கூட அப்படி ஆகும். ஏன்னா அப்போ முதல்ல கிரகிச்சிக்கலை, அப்படின்னா இன்னும் பக்குவம் ஆகலை, தயாராகலை. அந்த தயாராகிறதுனேது கூட இப்படி தான். குரு பேசி 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 நீ கேட்டு 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 அப்புறம் பழம் ஆயிடுவேன். பழம் பழுத்திடும் பாருங்க. இதுதான் வடி. அது உங்களுக்கே தெரியும். ஆனால் எப்போ நீங்கள் கொஞ்சம் லேசி ஆகிட்டு நிர்லட்சியம் பண்ணி அப்படி இப்படி இருக்குங்களோ தெரியும். அப்புறம் டவுன் ஆனது தெரியும். உங்களுக்கு ரெண்டுமே தெரியும். அதனால் பக்குவமாகிறது எப்போன்னா கேட்கறதுனால ஆகிடுவோம். வேறு என்ன இருக்கு, இதே போதும். அதனால் நமக்கு இந்த சிரவணம் கேட்குறதே மனனம், கேட்குறதே நிதித்தியாசனம். இதுதான் தியானம், இதுதான் யக்னம், இதுதான் தபஸு, இதுதான் தானம், இதுதான் சர்வம். விடமாட்டே, ஓடி ஓடி வருவேன், போவேன், கிளாஸுக்கு போவேன். இல்லை வேறு யாராவது உங்களுக்கு தொடர்ந்து சிஸ்டமேட்டிக் டீச்சிங் ஃபார் லெங்தி பீரியட் ஆஃப் டைம் சொல்கிறாங்க, உங்களுக்கு புரியுதுன்னா பரவாயில்ல, அங்கே இருந்துக்கோ. டோன்ட் கெட் டீவியேட்டட். சரி, ஹே கௌந்தேயா, இப்போது டைம் முடிகிற சமயம், நீ யுத்தம் பண்ண வேண்டிய சமயம். அதனால் நான் நிறைய பேச மாட்டேன். எனக்கு தெரியும் நான் கன்க்ளூட் பண்ணணும், நீ யுத்தம் பண்ணணும், எல்லாம் தெரியும். அதனால் சமாசேனா சுருக்கமாக சொல்லுவேன். அவரே சொல்கிறார். ஏன்னா இங்கே சமாசேனான்னு அர்த்தம் சம்க்ஷிப்தமாக, சுருக்கி, கொஞ்சமாக. ஏ கௌந்தேயா சமாசேன ஏவ ஐ ஆம் கோயிங் டு டாக் ஓன்லி ப்ரீஃப்லி அபவுட் இட். ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் பேசின விஷயந்தான். என்ன அது? அது நிபோதமே, நீ என்கிட்ட இருந்து கேட்டுக்கோ, நான் கொஞ்சம்தான் சுருக்கமாக பேசுவேன். ததா யதா, எது நீ கேட்கறதுனால புரிஞ்சுக்கிறதுனால, இங்கே ததா யதான்னா எப்படி பிராப்தா சித்திம் ஆப்னோதி பிரம்மா. மேலே சித்தின்னு சொல்கிறீங்களே, அந்த கர்ம யோகத்தினால சித்தசுத்தி ஏற்பட்டதுக்கப்புறம் பிரம்ம பிராப்தி, பிரம்ம ஜான நிஷ்டா, அதனால் நிஷ்டான்னு உட்படுத்துகிறோம். ஆப்னோதி பிரம்மா
யா எந்த அந்த பிரம்மம் பரமாத்மா யா பராநிஷ்டா, அதுதான் ஃபைனல் லேண்டிங். ஞானநிஷ்டா பராநிஷ்டா. என்ன நிஷ்டா? ஞானஸ்ய நிஷ்டா, நாட்டு வேறே நிஷ்டா. வாட்ஸ்ஆப் நிஷ்டா, செல்ஃபோன் நிஷ்டா, காஃபி நிஷ்டா, டிவி நிஷ்டா, ஞான நிஷ்டா. இது இன்ட்ரடக்ஷன். பிரதிஜ்ஞை பண்ணுறார். நான் சொன்னேன்ல நைஷ்கர்ம சித்தி அடைவேன். எப்படி? அந்த கர்ம சித்தி, கர்மயோகத்தில் சித்தி வந்தால் அப்படின்னு மனசு சுத்தமாயிடுச்சுன்னா நவ் யூ இன்வால்வ் இன் திஸ். இதில் இந்த ஞான மார்க்கத்தில் ஞானேன, அது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால தான் சந்நியாசேனன்னு சொன்னால் ஞானம்னு சொன்னோம். ஸோ ஆப்புனதி அடைவான், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. பராம் நிஷ்டாம் ஞானத்தினால அப்படின்னா ஞானந்தான் அல்டிமேட். தவிர ஞானம்னா அது என்னமோ ஞான சம்பந்தர்கிட்ட தான் போகணுமா, ஞான சம்பந்தர் சொன்ன புஸ்தகம் தான் படிக்கணுமா? அப்படி இல்லை. படி. ஞான சம்பந்தர் பாடின பாட்டில் இந்த வேதாந்த விஷயம் அதில் இருக்குன்னு அதில் அந்த சாரம் எடுத்துக்கிட்டு அப்படி படிக்காமல் அது ஏதோ ஒரு பக்தியாகவே நீ பண்ணிகிட்டே இருந்தால் அந்த ஞான சம்பந்தர் பாடின ஞான பொக்கிஷம் பாடல்கள் கூட உனக்கு உபயோகப்படாது. உங்களுக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சு இது மனசில் இப்போ இவ்வளோ கேட்டதெல்லாம் வச்சுக்கிட்டு அது ஒருவன்னு பாருங்க. உங்களுக்கு இஃப் யூ நோ தி இலக்கை தமிழன். இப்போ அதுக்காகன்னு சொல்லி நான் திரும்பி யூடியூப்ல போய் கேட்குற யாரோ சொன்னதுன்னு போகாதுங்க. வேண்டியதில்லை. இதுக்கு மேலே என்ன கேட்கணும்? இதுக்கு மேலே என்ன கேட்கணும்னா, இது முன்னாடி எத்தனை அதெல்லாம் கேட்டு பாடி எல்லாம் செஞ்சுட்டோம் இல்லையா? இந்த அளவுக்கு தெளிவாக ஏதாவது அப்படியெல்லாம் புரிஞ்சிச்சா? அதெல்லாம் உனக்கு உதவி செஞ்சது. இப்போ இதுக்கு போய் உட்காந்து புரிஞ்சுக்கோ. நீ அந்த புண்ணியந்தான் இங்கே அனுப்பிச்சிருக்கு, வந்திருக்குங்க. அதனால நம்ம பகவான் சொல்ல போகிற இந்த சமாசேன விஷயம் புரிஞ்சுதா? என்ன சொல்ல போகிறாரோ அந்த சித்தி, சித்த சுத்தி, நைஷ்கர்ம சித்தி, பிரம்ம பராக்ஞானம் எப்படி கொடுக்கும்? கமான், ஐ வில் டெல் யூ. அடுத்த வாரம் வந்துடும் கண்டிப்பாக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்சத்.